பிறந்த நாளை கொண்டாடும் மிரியா ஜோவிக் ஷெலினாவுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். இறை பக்தியிலும் படிப்பிலும் சிறந்து வளரவும் பெற்றோரை இறைவன் ஆசீர்வதிக்கவும் இந்த திருப்பலியிலே கொண்டாடுவோம். தாமஸ் சதானந்தம் அவருடைய 30ஆம் நாள் நினைவு பலியில் அவரது ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டுவோம். ஜோசப் சேசுமரியா ஜோசப் ஆன்ம இளைப்பாட்சிக்காக ஜெபிப்போம். மரிய மிக்கேல் ரெஜினா ராணி ஆன்ம இளைப்பாட்சிக்காக குடும்ப நன்றியாக கொடுக்கப்படுகிறது. எம்.வி. ராஜேந்திரன், நேசம்மாள், நவீன் ஜோசப் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டுவோம். பார்பரால், மரி பாஸ்கர், மரிய அந்தோணி, தைனேஸ், ராஜேந்திரன், சேசுபாக்கியம் ஆகியோருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக வேண்டுவோம். ராய்மால், பாலந்தோணி, மைக்கேல் ராஜன், லூயிஸ் அமல்ராஜ் அவருடைய ஆன்ம இளைப்பாட்சிக்காக ஜெபிப்போம். வர்கீஸ் ரியல் எஸ்டேட் குமார், வர்கீஸ் ராஜ், ஜோஸ்பின் ஆனந்த ஜெயா அவர்கள் குடும்ப நன்றியாகும். குடும்ப சமாதானத்திற்காகவும் உடல்நல சுகத்திற்காகவும் பிள்ளைகள் ஞானத்திலும் தெய்வ பக்தியில் வளரவும் இழந்த சொத்துக்களை மீட்கவும் வேண்டுவோம். ஞானமுத்து ராஜா ஜெயசுதாஸ் அவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக இந்த பலியிலே ஜெபிப்போம். சேவியர் வின்ஸ்டன் அவருடைய ஆன்மனத்தில் இளைப்பாட்சி அடைய வேண்டிக் கொள்வோம். ஜோசப் டாக்டர் ராஜன் அவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். குடும்பத்தில் உள்ள அனைவரும் நல்ல உடல்நல நலத்தோடு வாழவும் குடும்பத் தலைவர் மற்றும் குடும்பத் தலைவர்கள் உடல்நலம் அடைய வேண்டிக் கொள்வோம். மல்பி ராயன், பபியுலா, எல்தேசாமி, ஜாஸ்மின், ராபர்ட் ஜெரி இவருடைய ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்கள் இளைப்பாறுதலுக்காகவும் உத்திரிகத்தர ஆன்மாக்கள் இளைப்பாறுதலுக்காகவும் திருப்பலியிலே கொண்டாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கத்தையும் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்தமான ஞாயிறு கடன் திருப்பலிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவருடைய அன்பும் அவருடைய மேலான இரக்கமும் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் நிறைவாக கிடைக்க பெற்று ஆண்டவருடைய அன்புக்கு பாத்திரமான பிள்ளைகளாக நாமும் நமது குடும்பங்களும் இந்த சமூகத்தில் வாழ வளர ஒருவர் மற்றவருக்காக நாம் இந்த வலியை ஒப்புக் கொடுத்து வேண்டுவோம். ஆண்டவரிடமிருந்து நாம் பெற்றிருக்கிற எண்ணற்ற ஏராளமான நன்மைத்தனங்களை நன்றியோடு நினைத்து பார்ப்போம். கடந்த காலங்களிலே கடவுள் நம்மை வழிநடத்தி பாதுகாத்த அற்புதமான பேரருளுக்காக இறைவா உமக்கு நன்றி என்று திருப்பலியை ஒப்புக் கொடுத்து நாம் வேண்டுவோம். தொடர்ந்த இறைவனுடைய அருளும் ஆசீரும் வல்லமையும் இரக்கமும் நம்மையும் நம் குடும்பங்களையும் நேரிய பாதையிலே வழிநடத்தி குறிப்பாக இந்த நாளிலே நாம் வேண்டி விரும்பி தேடுகிற எல்லா விதமான அருள் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் இறைவன் நமக்கு நம் குடும்ப வாழ்வுக்கு முழுமையாக பொழிந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தி காத்திட இந்த திருப்பலியிலே நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு தாய் திருவை ஆண்டவர் இயேசுடைய திருவுடல் திருரத்த பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. கத்தோலிக்க திருவையினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடியது நற்கருணை அருள் சாதன வாழ்வு. அன்புக்குரியவர்களே, திருத்தந்தை 2ஆம் ஜான் பவுல் அவர்கள் சொல்லுவார்கள், கடவுள் கொடுத்த அற்புதமான கொடைகளுள் ஒன்று நற்கருணை. நற்கருணை ஆண்டவர் இயேசுடைய உயிருள்ள அருள் பிரசன்னம். அவர் மனுக்குலத்திற்காக எந்த அளவிற்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த முடியுமோ சிலுவையில் அறையப்பட்டு சிலுவையில் உயிர் துறக்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். அந்த அன்பினுடைய அருள் சாதனமாக மக்களை கடவுளின் பிள்ளைகளாக உயர்த்துகிற உடன்படிக்கையினுடைய சின்னமாக இந்த நற்கருணை அமைந்திருக்கிறது. எனவே இந்த நற்கருணையை நாம் நமது வாழ்வாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் மேலான அழைப்பினை நமக்கு கொடுக்கிறார். 1236 ஆண்டிலே 4ஆம் அர்பன் என்கிற திருத்தந்தை அவர்கள் நாம் நற்கருணைக்கு ஆராதனை செலுத்த வேண்டும், நாம் செலுத்துகிற ஆராதனை எல்லா மக்களையும் இந்த நற்கருணையின் பால் ஈர்க்க வேண்டும் என்கிற அழைப்பினை அவர் கொடுத்தார். இந்த திருவுடல் திருரத்த பெருவிழாவை கொண்டாடுவதற்கான அடிப்படை அழைப்பு இங்கிருந்துதான் பெறப்படுகிறது. இந்த நற்கருணையை எல்லாரும் கொண்டாட வேண்டும், எல்லாரும் நற்கருணை பிள்ளைகளாக தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நற்கருணை வழியாக கடவுள் வெளிப்படுத்துகிற தன்னுடைய அன்பையும் உடனிருப்பையும் நாம் எல்லோருமே நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்து வெளிப்படுத்த வேண்டிய இடங்களில் அன்பை வெளிப்படுத்தவும் உடனிருக்க வேண்டிய இடங்களில் உடனிருக்கவும் கடவுள் இருக்கிறார், அஞ்சாதே திகையாதே என்று
நம்மோடு இருப்பவர்களோடு நமது உடனிருப்பினால் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அருள் சாதனமாக இதை மாற்றவும் கடவுள் நமக்கு அழைப்பினை தருகிறார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நாம் கொண்டாடுகிற இந்த நற்கருணை அருள் சாதனம் இயேசுனுடைய திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை நாம் ஆராதிப்போம், நாம் கொண்டாடுவோம். இதன் வழியாக இயேசு ஆண்டவருடைய உடனிருப்பை உலகில் வாழுகிற அனைத்து மக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே நாம் வேண்டிக் கொள்வோம். குறிப்பாக உலகம் முழுவதுமாக இந்த இக்கட்டான சூழலில் தொற்று காலத்தில் நம்பிக்கை இழந்து தவிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நற்கருணை அருள் சாதனத்தின் வழியாக நாம் கொண்டாடுகிற இந்த திருவுடல் திரு இரத்த பெருவிழாவின் வழியாக புதிய நம்பிக்கையையும் கடவுளின் உடனிருப்பையும் உணர்ந்து மிக நம்பிக்கையோடு இந்த சமூகத்திலே வாழுகிற பேச்சினை எல்லா மக்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அகில உலகம் முழுவதுமாக வாழுகிற அனைத்து மக்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே நம்பிக்கையோடு நாம் வேண்டிக் கொள்வோம். தகுதியான உள்ளத்தோடு இந்த பலியை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Yeah.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தமாகிய தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்க்குணர்ந்து மகிழ அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவராய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை திருவசனங்கள் 3 முதல் 8 முடிய. அந்நாட்களில் மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர். மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார். அதிகாலையில் அவர் எழுந்து மலையடிவாரத்தில் ஒரு பலிபீடத்தையும் இஸ்ரேலின் 12 குலங்களுக்காக 12 தூண்களையும் எழுப்பினார். அவர் இஸ்ரேல் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தினர். மாடுகளை நல்லுறவு பலிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டனர். மோசே இரத்தத்தில் ஒரு பாதியை எடுத்து கலங்களில் விட்டு வைத்தார். மறுபாதியை பலிபீடத்தின் மேல் தெளித்தார். அவர் உடன்படிக்கையின் ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார். அவர்கள் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிந்திருப்போம் என்றனர். அப்போது மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து, இவ்வனைத்து வார்த்தைக்கும் இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 116. பல்லவி. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். ஆண்டவர் பெயரை தொழு
இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் இரத்தம் நம் மனச்சான்றை தூய்மைப்படுத்துகிறது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, வசனங்கள் 11 முதல் 15 வரை. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து தலைமை குருவாக வந்துள்ளார். அவர் அருளும் நலன்கள் இப்போது நமக்கு கிடைத்துள்ளன. அவர் திருப்பணி செய்யும் கூடாரம் முன்னதை விட மேலானது, நிறைவுமிக்கது. அது மனிதர் கையால் அமைக்கப்பட்டது அல்ல, அதாவது படைக்கப்பட்ட இவ்வுலகை சார்ந்தது அல்ல. அவர் பலியாக படைத்த இரத்தம் வெள்ளாட்டு கிடாய்கள், கன்றுக்குட்டிகள் ஆகியவற்றின் இரத்தம் அல்ல, அவரது சொந்த இரத்தமே. அவர் ஒரே ஒரு முறை தூயகத்திற்குள் சென்று எக்காலத்திற்கும் என அதை படைத்து நமக்கு என்றுமுள்ள மீட்பு கிடைக்கும்படி செய்தார். வெள்ளாட்டு கிடாய்கள், காளைகள் இவற்றின் இரத்தமும் கிடாரியின் சாம்பலும் தீட்டுப்பட்டவர்கள் மீது தெளிக்கப்படும் போது சடங்கு முறைப்படி அவர்கள் தூய்மை பெறுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் இரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்துச் செல்லும் செயல்களில் இருந்து நம் மனச்சான்றை எத்துணை மிகுதியாய் தூய்மைப்படுத்துகிறது. ஏனெனில் என்றும் உள்ள தூய ஆவியினால் தம்மைத்தாமே கடவுளுக்கு மாசற்ற பலியாக கொடுத்தவர் அவரே. இவ்வாறு அவர் புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராயிருக்கிறார். கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் நிலைக்கும் உரிமை பேற்றை பெறுவதற்கென்று இந்த உடன்படிக்கை உண்டானது. இது ஒரு சாவின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த சாவு முந்தைய உடன்படிக்கையை மீறி செய்த குற்றங்களிலிருந்து மீட்பளிக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. மார்க்கு எழுதின நற்செய்தி அதிகாரம் 14 வசனங்கள் 12 முதல் 16 மற்றும் 22 முதல் 26 வரை. புலிப்பெற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது. பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர், நீர் பாஸ்காவிற்கு முன்ன நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறேன் என்று கேட்டார். அவர் பின்வருமாறு கூறி தம் சீடருள் 2 பேரை அனுப்பினார். நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள். மண்குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஒரு ஆள் உங்களுக்கு எதிரே வருவார். அவர் பின் செல்லுங்கள். அவர் எந்த வீட்டுக்கு செல்கிறாரோ அந்த வீட்டு உரிமையாளரிடம், நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்காக என் அறை எங்கே என்று போதகர் கேட்கச் சொன்னார் என்று கூறுங்கள். அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார். அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும். அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள். சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள்.
அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்றுக் கொள்ளுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலும் பருகினர். அப்பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் இதை ஆட்சி வரும் அந்நாள் தான் நான் திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன், அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவ மலைக்கு சென்றார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று திருச்சபை கிறிஸ்துவின் திருவுடல் திருத்த பெருவிழாவினை கொண்டாட நம்மை அன்புடன் அழைக்கின்றது. நமக்கு இயேசு கிறிஸ்து வழங்கியுள்ள அன்பு கொடைதான் அவரது திருவுடலும் திரு இரத்தமும். அன்பை பல ஆயிரம் வழிகளில் நாம் உணர்த்தலாம். அதே வழியிலேயே மிகவும் சிறந்தது நாம் அன்பு கொண்டவரிடம் தங்கி இருப்பது. பலவிதமான பரிசுகளை நாம் அவர்களுக்கு தருவது, வார்த்தைகளினால் நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொல்வது, செயல்களில் காட்டுவது போன்ற பல வடிவங்களில் அன்பை நாம் மற்றவர்களுக்கு எடுத்துக் கூறலாம். ஆனால் எல்லா உறவுகளுக்கும் அடிப்படையாக அமைந்திருப்பது அன்பு ஒன்றுதான். அந்த அன்பு யாரிடம் காட்டப்படுகிறதோ அதற்கு ஏற்ப அது எவ்வாறு வெவ்வேறு பெயர்களையும் வடிவங்களையும் அது எடுக்கின்றது. எடுத்துக்காட்டாக, இரு நண்பர்கள் மத்தியில் உள்ள அன்பு நட்பு என்று அழைக்கப்படுகின்றது. கணவன் மனைவி இவர்கள் மத்தியில் இருக்கின்ற அன்பு காதல் என்று அழைக்கப்படுகின்றது. பெற்றோர்கள் குழந்தைகள் மத்தியில் இருக்கின்ற அந்த அன்பு பாசம் என்று அழைக்கப்படுகின்றது. தாய்மொழி, தாய் நாடு என்ற கூறுகின்ற இவற்றின் இடையில் இருப்பது பற்று என்று அழைக்கப்படுகின்றது. மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையில் இருக்கின்ற அந்த அன்பு பக்தி என்று அழைக்கப்படுகின்றது. கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையிலுள்ள அந்த அன்பினை அருள் என்று அழைக்கப்படுகின்றது. ஆம், இயேசுவில் பிரியமானவர்களே, பிறருடன் பிறருக்காக முழுமையாக பிரசன்னமாக இருப்பதே அன்பு. அந்த முழுமையான பிரசன்னம் வாழ்நாளில் ஒவ்வொரு நொடியும் தொடர முடியுமானால் அது அன்பின் உச்சம். ஆகவே தான் இயேசு யோவான் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலே அதிகாரம் 28:20 அழகாக சொல்லியிருக்கின்றார். இதோ உலகம் முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறியிருக்கின்றார். எந்த சூழ்நிலையிலும் எல்லா காலத்திலும் இறைவன் நம்மோடு இருக்கின்றார், நம்மை காத்து வழிநடத்தி வருகின்றார் என்பதை இந்த வசனத்தின் மூலம் இயேசு கிறிஸ்து நமக்கு அழகாக சொல்லியிருக்கின்றார். திருத்தந்தை பிரான்சிஸ் தன்னுடைய ட்விட்டர் பதிவில் அழகாக சொல்லியிருக்கின்றார். கிறிஸ்துவை உணவாக உட்கொண்டு ஊட்டம் பெறும் யாவரும் தினசரி உணவின்றி வாடுவோர் மீது அக்கறையின்றி இருக்க இயலாது. ஆம், இயேசுவை உணவாக, உண்மையான உணவாக ஏற்றுக்கொள்கின்ற நாம் மற்றவர்களுக்கு அந்த கடவுளுடைய அன்பினை கொடுக்க நாம் தயாராக ஒரு மிகப்பெரிய கருவியாக மாறிவிடுகின்றோம். அதைத்தான் திருத்தந்தை பிரான்சிஸ் அழகாக சொல்லுகின்றார். நாம் உண்ணும் நற்கருணையும், நாம் இன்று உண்ணப் போகின்ற அந்த நற்கருணையும் நம் வாழ்வில் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா? திருப்பலி அல்லது நற்கருணை நம் அன்றாட வாழ்வில் ஒரு ஆன்மீக கடமையாக மாறிவிட்டதா, பயன்பாட்டு பொருளாக மாறிவிட்டதா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் அன்றாட உண்ணும் இந்த உணவு இயேசுவின் இறுதி உணவு. அங்கே அப்பொழுது எவ்வளவு உணர்ச்சியும் வேகமும் உடைய உணவாக இருந்திருக்கும். இறைமகன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி காலங்களில் பல்வேறு வகையான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார். கானா ஊரில்
கானாவூர் திருமணத்தில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். அப்பொழுது பெருந்திரளான மக்கள் அவரை சூடியிருந்தார்கள், அவரை அருகில் இருந்தார்கள். அப்பொழுது அவர் இந்த திருவிழாவினை நியமித்திருக்கலாம், ஆனால் செய்யவில்லை. 2 மீன்களையும் 5 அப்பங்களையும் 5000 பேருக்கு அளித்தார், கொடுத்தார். அப்பொழுதும் அவரோடு பெருந்திரளான மக்கள் கூடியிருந்தார்கள். அப்பொழுது இந்த விழாவினை இயேசு கிறிஸ்து செய்திருக்கலாம். சமாரிய பெண்ணோடு, நான் தருகின்ற உயிருள்ள தண்ணீர் அது என்றும் தாகமே இராது என்று இறை வார்த்தையினை அவருடைய மனதில் அவர் ஏற்படுத்திய பொழுது, பதித்த பொழுது பெருந்திரளான மக்கள் அவரோடு கூடியிருந்தார்கள். அப்பொழுது இந்த விழாவினை சிறப்பித்திருக்கலாம் என்று பல்வேறு வகையான எடுத்துக்காட்டுகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இந்த அனைத்து அற்புதங்கள், அதிசயங்கள் நடந்த இடத்திலே மக்கள் பல்வேறு வகையான சூழ்நிலையினால் தாக்கப்பட்ட மக்களாகத்தான் இருந்தார்கள். இவரை நாடி வருகின்ற பொழுது நமக்கு உணவு கிடைக்கின்றது, நம்ம உடலுக்கு சுகம் கிடைக்கின்றது என்று பல்வேறு வகையான எண்ணத்தோடு தான் அவரை நாடி வந்திருந்தார்கள். உண்மையான விசுவாசம் இல்லாத மக்களாக, அற்ற மக்களாகத்தான் அவர்கள் இருந்தார்கள். ஆகவேத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பெருவிழாவை அந்நாளில் அவர் சிறப்பிக்கவில்லை. நாம் ஆகவே இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் உண்ணுகின்ற உணவுகள் அனைத்துமே உயிரற்ற உணவுகள். உயிரோடு இருப்பதை கொன்று உண்கின்றோம். அது செடி கொடிகளாலும் சரி, விலங்கினங்கள் ஆனாலும் சரி. அதை நாம் உண்ணும் பொழுது அதில் உள்ள சத்துக்கள் நம் உடலினுள் சென்று நமக்கு பலத்தையும் நலத்தையும் தருகின்றது. எந்த ஒரு உணவையும் நாம் உண்ட பின்பு அது தம் உடலோடு கலந்து ஒன்றாய் விடுகின்றது. நம் இரத்தமாகவும் தசையாகவும் எலும்பாகவும் நரம்பாகவும் அதை மாறிவிடுகின்றன. உணவுக்குள் இருந்து அடிப்படை குணங்கள் எல்லாம் இறைவனுக்கு உண்டு என்பதை நிலைநாட்ட இயேசு இந்த வடிவை தேர்ந்தெடுக்கின்றார். உயிருள்ள ஒன்று உயிரற்றதாக மாறி உடலுக்கு உயிர் தருகின்றது. ஆனால் இயேசு தரும் உணவு உயிருள்ள உணவு. உண்பதற்கு முன்பும், உண்ணுகின்ற பொழுதும், உண்ட பிறகும் எல்லா நேரங்களிலும் அவை உயிருள்ள உணவாகத்தான் இருக்கின்றது. ஆகவே தான் யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 வசனம் 51, 52, 56 அதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. விண்ணிலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய முடியாது. எனது சதை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர். ஆம், இந்த பெருவிழாவில் எந்நாளும் நாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். திருப்பலி என்ற பெருவிழாவில் எந்நாளும் நாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய உணவை, அவருடைய உடலையும் இரத்தத்தையும் உணவாக நாம் கொண்டிருக்கின்றோம். அப்பொழுது நாம் அவரோடு ஒன்றித்திருக்க வேண்டும் என்பதை அழகாக இயேசு சொல்கின்றார். புனித மதர் தெரேசா அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் இது. ஒரு நாஸ்திகன் அன்னை தெரேசாவுடைய வாழ்க்கையை ஒரு குறுபடமாக எடுக்க வேண்டும், வெளியிட வேண்டும் என்ற ஒரு ஆசையுடன் அன்னை தெரேசாவை அவன் சந்திக்கின்றான். அன்னை தெரேசா அதற்காக ஒப்புதல் அளிக்கின்றார். அவ்வாறு அன்னை தெரேசா எழுந்ததிலிருந்து, அதாவது ஜெபம் செய்கின்ற அந்த நேரத்திலிருந்து இரவு வரை அந்த நாஸ்திகன் படம் பிடிக்க வேண்டும் என்று அன்னையிடம் ஒரு பெர்மிஷன் கேட்கின்றான். அன்னை ஒத்துக்கொண்டார். அதே போல காலையில் எழுந்து அன்னை தன்னுடைய கோவிலில் ஜெபிக்க வருகின்ற பொழுது அவன் மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை, அதாவது லைட்டை ஃபிக்ஸ் பண்ணி அன்னை தெரேசாவுடைய ஜெபத்திற்கு ஒரு பிரச்சனையாக அதை ஏற்படுத்தினான். அன்னை தெரேசா அவனை பார்த்து, இவை இந்த வெளிச்சம் என்னுடைய ஜெபத்தினை அது தொந்தரவு செய்கின்றது, ஆகவே இவை இல்லாமல் இவை பிடிக்கலாம் என்று அவனிடம் சொல்கின்றார். ஆகவே அவனும் அவ்வாறு அந்த கோவிலில் வெளிச்சம் இல்லாமல் புகைப்படம் எடுக்கின்றான். அவ்வாறு பல்வேறு இடங்களில் அவன் புகைப்படம் எடுத்த பிறகு அவன் அந்த 2 படங்களையும் ஒப்பிட்டு பார்க்கின்றான். வெளிச்சத்தோடு எடுத்த படத்தையும் வெளிச்சம் இல்லாத படத்தையும் அவன் பார்க்கின்றான். அப்பொழுது வெளிச்சத்தோடு எடுத்த படத்தை விட வெளிச்சம் இல்லாத இடத்தில் எடுத்த படம் மிகவும் பிரகாசமாக இருந்ததாம். உடனே அவன் அன்னையை பார்த்து கேட்கின்றான், இது எவ்வாறு கூடும்? உங்களுடைய படம்
வெளிச்சம் இல்லாத இடத்தில் மிக பிரகாசமாக இருக்கின்றது. இதற்கு என்ன காரணம் என்று அன்னை தெரேசாவிடம் அவர் கேட்கின்றான். அதற்கு அன்னை தெரேசா சொன்னாராம், நான் நாள்தோறும் மாத்திரைகளை சாப்பிடுகின்றேன், அதால் தான் என் முகம் குறைந்த வெளிச்சத்தில் பிரகாசமாக இருக்கின்றது என்றான். என்ன, நீங்கள் மாத்திரைகள் சாப்பிடுகிறீர்களா? அந்த மாத்திரை எங்கு கிடைக்கும் என்று அவன் கேட்கின்றான். அதற்கு அன்னை தெரேசா நற்கருணை பிழையை சுட்டி காட்டினார். அதை கேட்டு நற்கருணை உண்மையை உணர்ந்து அவன் கத்தோலிக்க கிறிஸ்தவனாக அவன் மாறி முடிகின்றான். ஆம் இயேசுவில் பிரியமானவர்களே, அன்னை தெரேசா தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இயேசுவை தன் மனதில் சுமந்து கொண்டு தான் பணி செய்கின்ற மக்களின் மத்தியில் இயேசுவாகவே மாறினார், மற்றவர்களையும் உருமாற்றினார். விவிலியத்தில் கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையே நிலவிய அன்பு உடன்படிக்கையின் அன்பு. ஆகவே விவிலியம் கடவுளை உடன்படிக்கையின் கடவுளாக காண்பிக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் கடவுள் இஸ்ராயல் மக்களுடன் தன் ஊழியர் மோசே வழியாக மிருகத்தின் இரத்தத்தை கொண்டு செய்த உடன்படிக்கையை விவரிக்கின்றார். மோசே வெள்ளாட்டுக்கிடாயின் இரத்தத்தை எடுத்து மக்கள் மீது தெளித்து, ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் என்றார். நற்செய்தியில் இயேசு கிண்ணத்தை எடுத்து, இது என் உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம் என்று கூறுகின்றார். இது குறித்து எபிரேய திருமுகத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர் பலியாக படைத்த இரத்தம் வெள்ளாட்டுக்கிடாய்கள், கன்று குட்டிகள் ஆகியவற்றின் இரத்தம் அல்ல, அவரது சொந்த இரத்தமே. ஆம், ஆகவே இங்கு பலி பொருளும் பலி இடுவரும் ஒருவரே, அவர்தான் இயேசு கிறிஸ்து. அதை உணர்த்துகின்ற திருவிழாவால் தான் இவை அமைகின்றது. உடன்படிக்கையின் இறுதியில் மோசே இஸ்ரேல் மக்களை நோக்கி கூறுகின்றார், ஆண்டவர் கூறியபடியே அனைத்தையும் நாங்கள் செய்வோம் என்று அவர்கள் உறுதியளிக்கின்றார்கள். ஆனால் இஸ்ரேல் மக்கள் இறைவனுக்கு அளித்த வாக்குறுதியை முறியடிக்கின்றார்கள். பிற இன தெய்வங்கள் வெளிப்பட்டு தாங்கள் கடவுளோடு செய்து கொண்டிருந்த அந்த உடன்படிக்கையின் அன்பை முறித்து விடுகின்றார்கள். எனவே தான் இறைவாக்கினர் எரேமியா மூலமாக மற்றொரு உடன்படிக்கையை கடவுள் வெளிப்படுத்துகின்றார். எரேமியா 31:31, இதோ நாள் வருகிறது, அப்பொழுது நான் இஸ்ராயல் வீட்டாரோடும் யூதேயா வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கையை செய்து கொள்வேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். கடவுள் முன்னறிவித்த புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளர் கிறிஸ்து. இவர் மிருகங்களின் இரத்தத்தை கொண்டு அல்ல, மாறாக தனது சொந்த இரத்தத்தினால் புதிய உடன்படிக்கையை செய்தார் என்பதால் இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமுமான நற்கருணை புதிய உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கின்றது. ஏனென்றால் மிருகங்களின் இரத்தத்தால் வைத்து நாம் மனிதனுடைய பாவங்களை போக்க முடியாது. இன்று திருச்சபை திருவுடல் திரு இரத்த பெருவிழாவினை கொண்டாடுகின்றது. கிறிஸ்து பாடுபடுவதற்கு முன்பு பாஸ்கா உணவை தம் சீடர்களோடு உண்பதற்கு ஆசையாய் இருந்தார். நமக்கு நற்கருணை என்னும் உயிருள்ள உணவை எந்நாளும் தருகின்ற இயேசு, அதை உண்ண நாம் ஆசையாய் இருக்கின்றோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுவில் பிரியமானவர்களே, திருச்சபையின் வாழ்வு முழுவதும் நற்கருணை என்னும் மறைபொருள் பின்னி பிணைக்கப்பட்டுள்ளது. நற்கருணையின்றி திருச்சபை இல்லை, திருச்சபையின்றி நற்கருணை இல்லை என்று சொல்லும் அளவுக்கு நற்கருணை இணைக்கப்பெற்றுள்ளது. முதல் கொரிந்தியர் அதிகாரம் 12 வசனங்கள் 12 புனித பவுல் சொல்கின்றார், உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். அப்படியெனில் கிறிஸ்துவில் உறுப்புகளாய் இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் நம்மிடம் இருக்கின்ற அந்த வேறுபாடு, ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், படித்தவன் படிக்காதவன் போன்ற வேறுபாடில் அற்ற மக்களாக நாம் வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் இயேசுவை நம்முடைய இதயத்தில் நாம் பெற்றுக்கொள்கின்றோம். நம்மோடு இணைந்து வாழுகின்ற இயேசுவை நாம் உணர்ந்த மக்களாக வாழ்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுவில் பிரியமானவர்களே, ஏனெனில் நற்கருணை மூலமாக இயேசுவை பெற்றுக்கொண்டு வாழ்வது நான் அல்ல,
கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார் என்ற அந்த வாக்கு தத்துவத்திற்கேற்ப நம்முடைய வாழ்க்கையை நாம் செலுத்த நாம் தயாராக இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதைத்தான் இந்த திருவிழா ஆனது நமக்கு எடுத்து கூறுகின்றது. புனித தாமஸ் அக்வினாஸ் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு. அவர் தங்கியிருந்த அந்த துறவற மடத்திலே திடீரென்று பிடித்த அந்த தீயின் காரணமாக அனைவரும் பயந்து சிதறடிக்கின்றார்கள். ஆனால் அகஸ்தினார் சென்று கோவிலுக்கு சென்று அந்த நற்கருணை பேயை கட்டிப்பிடித்தவாறு நாங்கள் வெந்து சாம்பலாகிவிடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும் என்று கதறுகின்றார், அலறுகின்றார். என்ன அதிசயம்! கடவுள் அந்த தீயினை அணைக்கின்றார். தானாகவே அந்த தீ அணைப்பதை நாம் காண்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் இறைவனுடைய உண்மையான மக்கள். திருமுழுக்கின் வழியாக அவரை மிகவும் நெருக்கமாக வழிபற்றுகின்ற மக்கள். நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு அமைந்துள்ளது? நம்முடைய வாழ்க்கையிலே நற்கருணை தான் நமது வாழ்வின் மேன்மையாக விளங்க வேண்டும். நம் மனதில் எழுகின்ற அந்த போட்டி என்கின்ற தீ, பொறாமை என்கின்ற தீ, பேராசை என்கின்ற தீ, சுயநலம் என்கின்ற தீ, சாதி வெறி என்ற தீ, வேற்றுமையை கண்ணோட்டு மற்றவர்களை பார்க்கின்ற தீ, காமத்தீ போன்ற பல்வேறு வகையான தீக்களை கொண்டு நாம் கொந்தளித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நமக்கு தேவையான ஒரே ஒரு தீ, அது அன்பு என்ற தீ. அந்த அன்பு என்ற தீ தான் இயேசுவை நமக்கு தந்தது. சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டு நமக்காக, நம்முடைய பாவத்திற்காக சிலுவையில் மரித்து நம்மை மீட்ட அந்த அன்பு தீ நம் ஒவ்வொருடைய இதயத்திலும் இருக்க வேண்டும். நாம் வாழுகின்ற குடும்பம் நிறைவாக ஆசீர் பெற்ற குடும்பமாக இருக்க வேண்டும். அவை ஆசீர் பெற்ற குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால் இயேசு எரிந்து கொண்டிருந்த அந்த அன்பு தீ நம்மளுடைய ஒவ்வொருடைய இதயத்திலும் இல்லத்திலும் இருக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே கிறிஸ்துவனுடைய மத்தியில் நிலை வரும் இந்த பாகுபாடு, குறிப்பான சாதி வேறுபாடு ஒரு உயிர்கொல்லி நோயாகத்தான் இருக்கின்றது. கொரோனா வைரஸை விட மிக மிக கொடுமையான வைரஸ் சாதி வெறி பிடித்த ஒரு வைரஸ். அந்த வைரஸை நாம் முழுமையாக நம்மிடமிருந்து நீக்கிவிட வேண்டும். இல்லை என்றால் அவை குணப்படுத்த முடியாத புற்றுநோயாக மாறிவிடும். ஆகவே இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய திருப்பலியில் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் அனைவருக்கும் உரிய ஒரு கடவுளாகத்தான் இருக்கின்றார். எந்த வகையான வேறுபாடு இன்றி நம் ஒவ்வொருவரையும் முழுமையாக அன்பு செய்கின்றார். ஆகவே எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லாமல் நாம் அனைவரும் முழுமையாக அன்பு செய்வோம். ஏனெனில் அவர் நம்மை முதலில் அன்பு செய்தார். ஆகவேதான் நாம் அவரை அன்பு செய்கின்றோம். ஆகவே இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். இந்த நற்கருணை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஒரு தொடர்ச்சியினை, வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பத்தினை நம்முடைய வாழ்க்கையில் தொடர அதற்கு தேவையான அனைத்து வரங்களையும் ஆற்றலையும் இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென்.
எல்லாமல்ல இறை தந்தையிடம் நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்லி வேண்டுவோம். அன்பு தந்தையே இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொதுநிலையினர் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். தூய ஆவியின் நிறை வல்லமையால் அவர்களை நிரப்பி கிறிஸ்துவின் திருவுடலாகிய நற்கருணை குறித்து காட்டும் அன்பு, ஒற்றுமை, அன்பிய சமூக வாழ்வு ஆகியவற்றை கொடிய கொரோனா ஆதிக்கத்தின் நடுவில் அர்த்தமுள்ள விதத்திலே வாழ்வதற்கு வேண்டிய சக்தியையும் ஆற்றலையும் அவர்களுக்கு அளித்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆதியிலே பாலை நிலத்தில் மன்னாவை பொழிந்து இஸ்ரேல் மக்களை போஷித்தவரே, தேவரீரது திருமகன் இயேசுவின் திருவுடல் திரு இரத்த பந்தியில் அமர்வதற்கு தகுதியும் அருகதையும் அற்ற நாங்கள் உமது வாக்கையும் நியமங்களையும் நீதி நெறிகளையும் கொடிய கொரோனா ஆதிக்கத்தின் நடுவில் நேரிய முறையில் கடைபிடித்து அன்பிய சமூக வாழ்வு வாழ்வதற்கு வேண்டிய அருளை எமக்கு அளித்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் நல்ல பரம்பொருளான இறைவா, எமது இள வயதினரை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். எமது இள வயதினர் உமது திருமகனாம் இயேசுவின் திருவுடலாகிய நித்திய துதிக்குரிய நற்கருணையின் மாண்பையும் மதிப்பையும் உணர்ந்து வாழ்வதோடு கொடிய கொரோனா ஆதிக்கத்தின் நடுவில் இறை வார்த்தையாலும் நற்கருணையாலும் சுத்தம் பெற்று உமது சாட்சிகளாக வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணப்படுத்தும் மருத்துவரே இறைவா, உடல் நோயாலும் உள்ள நோயாலும் மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் இந்த தொற்று நோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற எமது இறை சமூகத்தை உம் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இன்று உமது திருவுடல் திருரத்தத்திலிருந்து வழிதோறும் பேரன்பினாலும் இரக்கத்தினாலும் அனைவருக்கும் நற்சுகத்தை கொடுத்தருளும். சிறப்பாக இக்காணொலி வழியாக திருவழியை காண்கின்ற எமது பங்கு இறை மக்களை தொடர்ந்து பாதுகாத்து பராமரித்து அருள் ஆசிராலும் பொருள் ஆசிராலும் அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்ம ஒருவருடைய தனிப்பட்ட கருத்துக்காகவும் மௌனமாக வேண்டிக் கொள்வோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலுமே பார்த்து கெஞ்சி மன்றாடுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மலராய் வந்தே அர்ச்சனையா
சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதியாகி கொடைகளை கனிவுடன் தந்து அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாள் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் நீப்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள மெய்யான குருவாகியவர் நிலையான பலிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் பலிபொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்புக் கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு ரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து அக்களித்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உமது
இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தனிசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலராகிய புனித சவேரியார், உலகில் உமக்கு முதலாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம் புகழ்ந்தேத்து மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருவுருமை காத்து நிலை வாழ்வழிப்பதாக. கிறிஸ்துவினுடைய திருவுடல் திருரத்த பெருவிழா வாழ்த்துக்களை மனமகிழ்வோடு உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். எல்லோரும் அவரவர் இல்லங்களில் நலமோடு இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த கொரோனாவினுடைய இரண்டாவது அலை தாக்கம் நம்மில் பலரை அதிகமாகவே பாதித்திருக்கிறது. நம்மில் பலர் இன்று நம்மோடு இல்லை. அவர்களுக்காக நாம் சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். வருகிற நாட்களில் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்மை நாமே நாம் பாதுகாப்போடு வைத்துக் கொள்வதுதான். எனவே அரசாங்கம் சொல்ல வேண்டும் என்பதல்ல, தனி மனித ஒழுக்கமும் தனி மனித பாதுகாப்பும் மிக முக்கியம். எனவே அனாவசியமாக யாரும் இல்லத்தை விட்டு வெளியில் செல்ல வேண்டாம். அதிகமாக கூட்டம் கூடுகிற இடங்களுக்கு செல்ல வேண்டாம். ஒருவேளை தேவை ஏற்படின் நீங்கள் வெளியே செல்லுகிற பொழுது தயவு செய்து முகக்கவசத்தோடு செல்லுங்கள். வெளியில் சென்று மீண்டும் இல்லத்திற்குள் வருகிற பொழுது கைகளை நன்றாக சோப்பிட்டு கழுவிக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யாருக்காவது எந்த நிலையிலாவது ஏதாவது ஒரு இந்த கொரோனாவினுடைய பாதிப்பு இருக்கிறது என்று தெரிந்தால் உடனடியாக மருத்துவமனையை அணுகி தகுந்த சிகிச்சை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யாரும் இன்னும் கொரோனா பாதிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி உங்களை நம்மை நாமே நாம் ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமது மறை மாவட்டத்தில் வேலை வாய்ப்பிற்காக, ஆசிரியர் வேலை வாய்ப்பிற்காக இன்னும் புதுப்பித்துக் கொள்ளாதவர்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. ஜூன் மாதம் 31ஆம் தேதி வரை அது நீடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தயவு கூர்ந்து இன்னும் யாரும் புதுப்பிக்கவில்லை என்று சொன்னால் அதை புதுப்பித்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 31ஆம் தேதிக்கு பிறகு
நான் மறந்து விட்டேன் என்று யாரும் சொல்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய அந்த மூப்பு புதுப்பிக்கப்படாது என்பதையும் அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். எனவே இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி ஒருவேளை யாருக்காவது தெரியாமல் இருந்தால் கூட அதையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி இந்த பதிவை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரை சாகா வரும் தரும் உணவை உட்கொண்டுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அனைத்திற்கும் அரசராம் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய விண்ணக ஆட்சியில் அவரோடு என்றென்றும் வாழ ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம் அமைதியை அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.